ஓகேப்பா ஃபைன். பாருப்பா அது ஸ்லோவாக தான் இருக்கும், பண்ண முடியாது, ரொம்ப வலிக்குது. illustration 4 எடுப்பா. ஓகே அப்பா, இந்த சம் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன், 3 மெத்தட்ஸ்லையும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணிவிட்டு ஐ வில் பி லிவிங் இட். ஓகே, இட் வில் டேக் நியர்லி 1.5 hours to complete entire thing and I will be giving you 2 questions as homework. ஏப்பா ஹோம்ஒர்க் எல்லாம் சீரியஸாக பண்ணுறீங்களா இல்லை விளையாட்டுத்தனமாக இருக்கீங்களாப்பா? என்னப்பா பண்றோம் சார். எஸ் சார். ஆமாப்பா, ஏன்பா பாஸ் ஆகணும்ப்பா, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஃபெயில் ஆகிடுவீங்கப்பா. ஓகே, பயமுறுத்துறேன்ப்பா, டிமோட்டிவேட் பண்ணுறேன் நானே. நீ இருக்கிறது 20 நாளில் இருக்கிறீங்க, சரியா? ஒழுங்கு மரியாதையாக எல்லா கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்கோ. as possible I will be doing all the tougher questions. Okay, பாருப்பா. Sands Limited is manufacturing company. I am going to discuss on third method. இது வந்து secondary distribution தான். primary distribution apportionment இருக்கும், reapportionment இருக்கும். reapportionment எதை பேஸ் பண்ணி பண்ண போறேன்? reciprocal services. ஓகே, முதல் 2 மெத்தட் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு இது பண்ணனவே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்ன கொஸ்டின் எப்படி இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். யூ டூ இட் அண்ட் கம் as your homework. அது ரொம்ப ஈஸிப்பா, பார்த்தனாவே புரிஞ்சிடும் அது. ஓகே, now you see. Sands Limited is a manufacturing company having how many production departments? 3 production departments. என்னென்ன production department? A, B and C. 2 service departments எத்தனைப்பா இருக்கு? X and Y. The following is the budget of December 2000. என்னம்மா? Okay, right. 2 service departments called X and Y. The following is the budget for December 2020. ஆடியோ சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் ஆடியோ கேட்கல சார். இப்ப கேக்குதா கேக்கலையாப்பா? எஸ் சார், இப்ப கேளுங்க சார். ஓகே, ஓகேப்பா. ஏன்பா வாய்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுப்பா எனக்கு. ஓகே, சார்ஜ் போட்டு. ஏன்பா கேக்குது தானப்பா இப்போ? இப்போ கேக்குது. மைக்ல பேட்டரி எஸ் சார். எக்ஸ் அண்ட் ஒய். ஏன்பா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளார கரெக்ஷன் ஆயிடும்ப்பா வீடியோ. ஓகே, எனக்கு இப்போதான் தெரிஞ்சது, நான் இன்டிமேட் பண்ணிட்டேன், சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிடுறேன்ட்டாங்க. ஓகே, யூ வெயிட் டில் டுமாரோ ஆஃப்டர்நூன் பிகாஸ் சிஸ்டம் கொண்டு வரணும், கீழே இருந்து அவன் கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணும். அதான் ஓகே, டில் டுமாரோ ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் வில் பி ஹேவிங்
For new chapter, we will be having new system. Okay, don't bother. I have informed to academic. Fine, pa. X and Y. யாருப்பா எக்ஸ் அண்ட் ஒய்? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். என் வாய்ஸ் அவ்வளோதான், நீங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணணும். இனி ரொம்ப பேச போனால் இன்னும் ரொம்ப கிழிஞ்சிரும். ஓகே, டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது? டைரக்ட் வேஜஸ் 5 lakh, பி எவ்வளோ 2 lakh, சி எவ்வளோ 8 lakh, எக்ஸ் எவ்வளோ இருக்கு 1 lakh, ஒய் எவ்வளோ இருக்கு 2 lakh. என்னம்மா ஓ கேக்குது தானப்பா? இல்லைங்க சார், ரிப்பீட் பண்ண. ஓகே ஓகே ஃபைன். இன்கேஸ் yes, sir, கேட்கலன்னா எனக்கு சாட்ல போட்டு விட்டுருங்க. சாட் இங்க ஓப்பன்ல தான் இருக்கு. நாட் அன் இஷ்யூ. ஃபைன். ஃபேக்டரி ரெண்ட் பாருப்பா. ஓகே. என்ன சொல்றேன்னு பாருங்க. ஏ பி அண்ட் சி இருக்கு இல்லையா? டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. நவ் லெட் அஸ் see here. ஃபேக்டரி ரெண்ட் எப்படிப்பா கொடுத்துருக்காங்க? அந்தந்த ஸ்பெசிஃபிக்கா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா காமனா கொடுத்துருக்காங்க? காமனா கொடுத்துருக்காங்க. பவர் எப்படிப்பா கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்களா காமனா கொடுத்துருக்காங்க? காமனா கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, காமன். அதர் ஓவர்ஹெட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? காமன். ஓகே, ஸோ all these things are what I need to do. I need to apportion. Splitting is known as apportionment. Splitting ன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? apportionment. மேல இங்க கொடுத்துறாங்க அலோகேஷன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் நோன் as allocation. இன்னொரு கூத்து பண்ணியிருக்கோம் இன்ஸ்டியூட், என்ன பண்ணிருக்குன்றது பார்க்கலாம். சரியாப்பா? போலாமா? சொல்லுப்பா. ஏரியா அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஏரியா சொல்லுப்பா. யாருக்கு பேசிஸா இருப்பாங்கப்பா? காமன் எக்ஸ்பென்சஸ் பிரிச்சு போடணும். நல்லா பார்த்து சொல்லு. ஏரியா யாருக்கு பேசிஸா இருப்பாங்க? யாருக்கு பேசிஸா இருப்பாங்க? ரெண்டுக்கு. ரெண்டுக்கு வந்து பேசிஸா இருப்பாங்க. இப்ப புரிஞ்சுதா புரியலையாப்பா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபேக்டரி ரெண்ட் முடிஞ்சுதா? வேல்யூ ஆஃப் அசெட் இது யாருக்கு பேசிஸா இருப்பாங்கப்பா? வேல்யூ ஆஃப் அசெட் யாருக்கு பேசிஸா இருப்பாங்க? டெப்ரிசியேஷன். இதுவும் முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சுதா? அடுத்தது மெஷின் ஹவர்ஸ், ஹார்ஸ் பவர் ஆஃப் த மெஷின். மெஷின் ஹவர்ஸ், ஹார்ஸ் பவர் ஆஃப் த மெஷின் யாருக்குப்பா? பவருக்கு. பவருக்கு போறப்ப ஹார்ஸ் பவர் மட்டும் எடுப்பீங்களா இல்லைன்னா ஹார்ஸ் பவர் மெஷின் ஹவர்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, பிளெண்ட் பண்ணி எடுத்துப்பீங்க? பிளெண்ட் பண்ணி இப்படி கொடுத்துருந்தானாக்கா பிளெண்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இல்ல சார் ஹார்ஸ் பவர் கொடுக்கல, வெறும் மெஷின் ஹவர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா மெஷின் ஹவர்ஸை பேஸ் பண்ணிப்போ. இல்ல மெஷின் ஹவர்ஸ் கொடுக்கல, ஹார்ஸ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணிப்போம். ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா பவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்? ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி காம்போசிட் யூனிட் தான் எடுத்துக்கணும். ஏன்பா அப் டு திஸ் கிளியர்? அப் டு திஸ் கிளியர்? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ். அதர் ஓவர்ஹெட்ஸ். அதர் ஓவர்ஹெட்ஸ் இதை எப்படிப்பா பிரிச்சு போடுவீங்க? அதர் ஓவர்ஹெட்ஸ் இதை எப்படிப்பா பிரிச்சு போடுவீங்க? வெயிட் பண்ணு. Other overheads, it can be done on basis of direct wages or machine hours. Direct wages or machine hours. நான் என்ன சொல்றேன்னா மெஷின் ஹவர்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருந்தானாக்க பெட்டர் யூ டேக் மெஷின் ஹவர்ஸ் ஆஸ் ஏ பேசிஸ். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அதர் ஓவர் ஹெட்ஸ் பெரும்பாலும் யாருக்கு வரும்னா மெஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு உண்டான மெஷின் ஓவர் ஹெட்ஸ். அது பெட்டர் இஃப் மெஷின் ஹவர்ஸ் இஸ் கிவன். இது அங்க நல்லா பாரு, எல்லாத்த காட்டிலும் மெஷின் ஓவர்ஹெட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதர் ஓவர்ஹெட்ஸ்னா என்ன? மெஷின் சார்ந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ பெட்டர் இஃப் மெஷின் ஹவர்ஸ் இஸ் கிவன் இன் த கொஸ்டின், இஃப் நோ அதர் ஆப்ஷன் இஸ் தேர், யூ கேன் பைஃபர்கேட் அதர் மெஷின் ஓவர்ஹெட்ஸ் as by keeping who as a base, மெஷின் ஹவர்ஸ் as a base. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? இல்ல சார் லேபர் இன்டென்சிவா இருக்கு கொஸ்டின் அப்படின்னா then based upon whom you have to go, you have to go on direct wages or number of employees. அப்ப clear or not? Clear or not? If machine hours is given, better take machine hours as a base. கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுவான், வரி பண்ணிக்காதீங்க. கொடுக்கல அப்படின்னா மெஷின் ஹவர்ஸ் கொடுத்திருந்தா அதர் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்திருந்தா பெட்டர் டேக் மெஷின் ஹவர்ஸ் as a base. ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ஸ் பவர் ஆஃப் மெஷின்ஸ். அதை நம்ம எதுக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருப்பா. A technical assessment of apportionment of expenses of service department is as under. A technical assessment of apportionment of service expenses of service department is as under. என்னப்பா கொடுத்துருக்காங்க? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் இஸ் ரெண்டரிங் ஃபார் ஏ 45% ஆஃப் இட் சர்வீசஸ், ஃபார் பி
15% of its services. For C, 30% of its services. Xக்கே சர்வீஸ் ரெண்டர் பண்ண முடியாது, அதனால தான் என்ன ஜீரோ இல்லை, பண்ண முடியாது, அதனால தான் நில்லு. ஓகே, X is rendering 10% of its services to Y. Now you come for Y. Service department Y is rendering services to A 60%. B க்கு எவ்வளோ ரெண்டர் பண்றாங்க? 35%. C க்கு ரெண்டர் பண்ணல. ஓகே, X க்கு எவ்வளோ ரெண்டர் பண்றாங்க? 5%. அப்போ Y க்கு என்ன பண்ண முடியாது? itself க்கு services ரெண்டர் பண்ண முடியாது. Now you see E is service department X is rendering services to Y and department Y is rendering services to X. சொல்லுப்பா, என்ன மெத்தட் பா இது? என்ன மெத்தட்? டைரக்ட் மெத்தட் எடுப்பீங்களா, நான் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தடா, ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட்? என்ன மெத்தட்ப்பா? ஏன்பா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிருந்து எனக்கு பதில் வந்துருச்சு, அங்கிருந்து பதில் சொல்லுங்க. ஏன்பா டிபார்ட்மெண்ட் எக்ஸ் இஸ் ரெண்டரிங் சர்வீசஸ் டு ஒய், டிபார்ட்மெண்ட் ஒய் இஸ் ரெண்டரிங் சர்வீசஸ் டு எக்ஸ். போத் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்தல் வாங்கல் நடந்துட்டு இருக்கா இல்லையா? Yes, sir. Yes, sir. Yes. That means which method I need to follow? Which method I need to follow? Reciprocal. Reciprocal service method. Reciprocal service. சரிப்பா, reciprocal service methodல distribute பண்றதுக்கு, secondary distribution பண்றதுக்கு எத்தனை வகையான மெத்தட்ஸ் இருக்கு? எத்தனை வகையான மெத்தட்ஸ் இருக்கு? 3 method. Name the methods. Trial and error, repeated distribution, simultaneous equation method. மூணுமே சாய்ஸா இல்ல அப்படின்னா சிச்சுவேஷன் பேஸ்டா? சாய்ஸ். மூணுத்துல சிச்சுவேஷன் பேஸ்ட், சாய்ஸ் பேஸ்டா? சாய்ஸ். இந்த 3 மெத்தட்ஸுமே சாய்ஸ். கரெக்டா? இதுல எது வேணாலும் பண்ணலாம். क्वेश्चनல ஏதாச்சும் இந்த மெத்தட் தான் பண்ணணும். இங்க பாரு, இந்த क्वेश्चनல they have asked us to go under which method? இந்த மெத்தட்ல இந்த क्वेश्चनல they have asked us to go under which method? Trial and error distribution method. Okay, but we will be doing all the 3 methods in this one question itself, and I will be giving 2 questions as a homework to you have to complete and come tomorrow. Okay, yes, let us start. Let us first complete primary distribution, then I will be coming back to secondary distribution. போலாமாப்பா? நாளைக்கு அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் இருக்கு, மெஷின் ஹவர் ரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே 4 hours to 4.5 hours ஓவர் ஹெட்ஸ்க்கே எடுத்துரும். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் 4 hours I will be taking ABC. Okay, this is the plan tomorrow. பாருப்பா, particulars, basis A, B, C, it is your production department and service department happens to be X and Y. Okay appa, service department happens to be X and Y. Okay, now come here. Material given கொடுத்திருக்காங்களா இல்லையாப்பா? கொடுத்திருக்காங்களா? ஏபிசிக்கு ஏன் எடுக்கலப்பா? கொடுத்திருக்கிறது எதுப்பா? கொடுத்திருக்கிறது என்னப்பா? என்ன மெட்டீரியல்ப்பா கொடுத்திருக்கிறது? என்ன மெட்டீரியல்ப்பா கொடுத்திருக்கிறது? டைரக்ட் மெட்டீரியல். ஏன்பா இங்க கொண்டு வரல? நாங்க போடுறது ஓவர் ஹெட்ஸ் அனாலிசிஸ் சார்ட். ஓவர் ஹெட்ஸ்னா யார் யார் மட்டும் வருவாங்க? இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். யார் வரக்கூடாது? டைரக்ட் மெட்டீரியலும் டைரக்ட் வேஜஸும் வரக்கூடாது. அடுத்த கேள்வியே நீ கேட்கணும், அப்ப என்ன டேஷுக்கு சார் எக்ஸோடதும் ஒய்யோடதும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? எக்ஸுக்கும் ஒய்க்கும் டைரக்ட் மெட்டீரியலா இன்டைரக்ட் மெட்டீரியலா? டைரக்ட் மெட்டீரியல். கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா? ஒன்னு கொஸ்டின் தப்பு இல்லைன்னா சொல்யூஷன் தப்பு. ஒன்னு கொஸ்டின் தப்பு இல்லைன்னா சொல்யூஷன் தப்பு. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரும்பாலும் டைரக்ட் மெட்டீரியல் இன்டைரக்ட் மெட்டீரியல் இருக்கவே இருக்காது. இருக்கக்கூடிய மேக்சிமம் மெட்டீரியல் என்னவா இருக்கும்? இன்டைரக்ட் மெட்டீரியலா தான் இருக்கும். புரியுதா? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மெட்டீரியல் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா தான் இருக்கும். அதனாலதான் அசியூம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஆளுங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அங்க எழுதிக்கோ, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் தான் எழுதிக்கோ.
ஓகேவாப்பா போலாமா? எஸ். அப்போ எக்ஸுக்கு இன்டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோப்பா இருக்கு கொஸ்டின்ல? 2 lakh. எக்ஸுக்கு இன்டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்கு? 1 lakh. ஒய்க்கு எவ்வளோ இருக்கு? 1 lakh. ஒய்யோடைய இன்டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்கு? 2 lakh. ஓகே எஸ். இட் ஹேஸ் டு பி சேஞ்ச். கொஸ்டின் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓவர் ஹெட்ஸ்ல எப்பவுமே இன்டைரக்ட் காம்போனன்ட் தான் வரும். யார் வர மாட்டாங்க? டைரக்ட் காம்போனன்ட் வர மாட்டாங்க. டைரக்ட் காம்போனன்ட் ஆல்வேஸ் இட் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் prime cost. All three things direct cost put together it is known as prime cost. All three indirect cost put together it is known as overhead. Indirect cost la direct cost க்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேர் வந்து overhead chapterல இருக்கும். வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே now let us see. அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணிட்டேன்ப்பா? ஸ்பெசிஃபிக்கா அலோகேட் பண்ணிட்டேன். ஓகே so it is said to be known as allocation. கரெக்டாப்பா? this is known as allocation. இப்போ கரெக்டா போலாமா? இப்போ அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் என்ன? ஃபேக்டரி ரெண்ட். ஃபேக்டரி ரெண்ட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? ஃபேக்டரி ரெண்ட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 4 lakh. எவ்வளோப்பா? 4 lakh. வாட் இஸ் த ரேஷியோ? ஏரியா ரேஷியோ என்னப்பா? 500 is to ஒரு நிமிஷம் 500 is to 250 is to 500 is to 250 is to 5. ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ பண்ணலாமாப்பா? என்னப்பா பண்ணலாம்? 5 is to 2 is to 2.5 is to 5 is to 2.5 is to 5 பண்ணலாமா? அப்போ டோட்டல் எவ்வளோப்பா வரும்? டோட்டல் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 20. ஓகே வாட் இஸ் த டோட்டல் ப்ரொபோர்ஷன் எவ்வளோப்பா? டோட்டல் கம்ஸ் டு 20. total comes to 20. எவ்வளோப்பா சொல்லுப்பா? 4 lakh into 5 by 20. கரெக்டாப்பா? 4 lakh into இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் எவ்வளோப்பா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து 5. டோட்டல் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 20. ஸோ 4 lakh into 5 by 20. நெக்ஸ்ட் கேஸ்க்கு எவ்வளோப்பா? 4 lakh into 2.5 divided by 20. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கேஸ் என்னப்பா? 4 lakh into 5 divided by 20. இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு 4 lakh into 2.5 divided by 20. இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 lakh into 5 divided by 20. ஏன்பா ஒன்றும் இல்லப்பா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு உண்டான ரேஷியோஸ்ல என்ன பண்றீங்கப்பா? பிரிச்சு கொடுக்குறீங்க. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? ஷால் ஐ ப்ரொசீட்? Shall I proceed? Yes, sir. Yes, sir. Next, come for power. ஏன்பா இது புரிஞ்சுதா புரியலையாப்பா? எக்ஸ்பென்சஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி ரெண்ட் எவ்வளோப்பா? 4 lakh. அந்தந்த டிபார்ட்மெண்ட் உண்டான ஷேர்ஸ்ல ஷேர் இங்க இருக்கு பாரு. 500 is to 250 is to 500 is to 250 is to 500 இருக்கு. அப்போ அது என்ன பண்ண? ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரேஷியோஸ் கொண்டு வந்தேன். இல்ல சார் நான் அப்படியே வச்சு போடுறேன், போட்டுக்கோ. 500 divided by 2000 வரும், அவ்வளவுதான். ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரேஷியோஸ் கொண்டு வந்தேன், நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஃபைன். எஸ், shall I proceed? Next, come to power. Yes, sir. பவருக்கு வாங்க. இப்போ பவர்ல என்ன பண்ண சொன்னேன்? பிளெண்டட் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னா யாரு பிளெண்டட் யூனிட்ஸ்? ஒன்னு மெஷின் ஹவர், இன்னொன்னு HP. ஹெச்பி. ஸோ பிளெண்டட் யூனிட்ஸ் எவ்வளோ? 1000 into 50, 50,000. 2000 into 40, 80,000. 4000 into 20, 80,000. 1000 into 15, 15,000. 1000 into 25, 25,000. So what is the ratio? 5 is to 8 is to 8 is to 1.5 is to 2.5. So this is your ratio. This is your ratio. Okay. Now what is the total of the ratio? Total of the ratio comes to 25. Total proportion will comes to 25. அப்போ 2.5 lakh இருக்கா? 2.5 lakh multiplied by 5 by 25. 2.5 lakh multiplied by 5 by 25. ஏன் 5ன்றது யாருக்கு உண்டான ஷேர்? டிபார்ட்மெண்ட் ஏ உண்டானது. டோட்டல் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 25. ஸோ 2.5 lakh into 5 by 25. நம்ம புரிஞ்சுதா என்னன்றது? நெக்ஸ்ட் என்னப்பா? டெப்ரிசியேஷன். ஓகேவா? இதே மாதிரி நீ சார்ட் போடுற. நீ இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுன்றது, நீங்க சார்ட் போடணும். யூ புட் த சார்ட் அண்ட் யூ கன்ஃபார்ம் தி ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டெப்ரிசியேஷன் இருக்கா?
depreciation யார் பேசிஸா இருப்பாங்க? Value of the asset. What is the value of the asset given in the question? What is the value of the asset? 20, 40, 20, 10 and 10. அப்ப என்ன வரும் per ratio? 2:4:2, 2:1:1. அப்போ 2/10, 4/10 இந்த 1 lakh இந்த பேசிஸ்ல என்ன பண்ணணும்? பிரிச்சு போடணும். ஓகேவா? அதர் ஓவர் ஹெட்ஸ் யார் பேசிஸா எடுத்திருக்கீங்க? மெஷின் ஹவர்ஸ். வாட் இஸ் த மெஷின் ஹவர்ஸ்? 1000, 2000, 4000, 1000, 1000. So the respective proportion will be 1:2:4:1:1. நம்ம புரிஞ்சுதா? இந்த ப்ரொபோர்ஷன்ல என்ன பண்ணணும்? இந்த 1 lakh பிரிச்சு போடணும். ஓகே, do it now. Complete primary distribution chart. Complete primary distribution chart. In 10 minutes I will be giving you, complete it. இப்போ புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா எல்லாத்துலேயும். ஓகே.
இப்போ எஃப்எம் கிளாஸஸ் ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்கு. ஓகே, என்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனிபடி ரிக்வயர்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, இட் இஸ் அரௌண்ட் 42 hours. The lectures is around 42 hours. It is in English as well as in Tamil. Okay, I have taken only from your study material. I have not used any other material. Study material cover பண்ணு fast track batch வேணும்னா சொல்ல. Okay, announcement வரும். இந்த classes முடிச்ச உடனே announcement வரும். For January batch it will be useful. From September 10th onwards, all my classes will be getting launched. ஆயிடுச்சாப்பா? முடிஞ்சதாப்பா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்? ஏன்பா கம்ப்ளீட்டட்? போலாமாப்பா? பாருப்பா, ரீஅப்பார்ஷன்மெண்ட். இப்போ என்னன்னாப்பா, பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? எவ்வளோப்பா இருக்கு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல? 2,70,000, 3,70,000, 6,00,000, 4,75,000 and 5,35,000. இப்போ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்னா ரீஅப்பார்ஷன்மெண்ட்னா யார் யாரோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். Service department, production department. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 4,75,000 மட்டுமா, இல்லைன்னா இன்னும் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கா? இப்ப நான் கேட்கிற கேள்வி புரியுதா? எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய டோட்டல் காஸ்ட் 4,75,000 மட்டுமா, இல்லைன்னா ஒய் கிட்ட இருந்து ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கா?
வர வேண்டியது இருக்கு. எவ்வளவு வர Y வேண்டியது கிட்ட இருந்து வரும். எவ்வளவு வர வேண்டியது இருக்கு? y கிட்ட இருந்து y கிட்ட இருந்து எவ்வளவு x க்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு? அது ரீஅப்பார்ட்மெண்ட் பண்ணி எவ்வளவு 5% 10% அப்பா? 5 10 அப்பா? 5 10 யாரு 10ன்றீங்க? கையை தூக்குங்க. இங்க இங்க யாருப்பா 10ன்றீங்க? ஏய் தம்பி, அவனோடதை எடுக்க முடியாது. 5%. கரெக்டா? அடுத்தவனோடதுல பாரு. இங்கதான் வந்து அடுத்தவனோடத பாப்ப நீ. கரெக்டா? 4,75,000 எக்ஸோட காஸ்ட் 5%. பிளஸ் y சைடோட எக்ஸ்பென்சஸ் எக்ஸுக்கு எவ்வளவு ஷேர் ஆகுது? 5% ஆஃப் y. இப்போ புரியுதா? எஸ், உல்டா பல்டாவா பண்ணக்கூடாது. இங்க பாரு, எக்ஸோட டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸோட டோட்டல் காஸ்ட் ஆர் டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4,75,000 that is from your primary distribution plus y சைடுல இருந்து எவ்வளவு வரணும்? 5% ஆஃப் y. சரி, y ஓடது கான்ஸ்டன்டா இருந்தா பரவாயில்ல, y ஓடது கான்ஸ்டன்டா இல்ல. y என்ன சொல்றான்? சார் என்னோட 5,35,000 பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து அது போக x கிட்ட இருந்து எவ்வளவு வரணும்? 10% ஆஃப் x வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது. போய் பாரு x is rendering services to y at 10%. x ஓட பாக்ஸ்ல பாருங்க, x ஓட ரோ பாருங்க, y ஓட காலமா பாருங்க. x is rendering services to y 10%. அப்போ x சைடுல இருந்து y க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? 10% ஆஃப் y. இந்த ஈக்குவேஷன் நீ தப்பா டிராஃப்ட் பண்ணிட்டனா சொல்யூஷன் அதரோகதி தான், போயிடும். சரியா? சோ உனக்கு 3 ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் எல்லாம் இல்ல, சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்தானா 2 வேரியபிள்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ மாத்தி எடுத்துக்கோ. இவனோடது அங்க இருக்கும், அவனோடது இவனோடதுல இருக்கும். பார்த்து எடுத்துக்கோ, இல்லைன்னா தப்பு பண்ணிடாது. ஓகே? எஸ். ஸோ 4,75,000 plus 5% of y and 5,35,000 plus 10% of x. This is the equation. எழுதலாமாப்பா இப்படி? x is equals to 4,75,000 plus 0.05 y and y is equals to 5,35,000 plus 0.10 x. ஒன்னு cancellation முறையை கூட எடுத்துட்டு போலாம். But I am weak in mathematics. I will be going for substitution of y in equation 1. y in equation y ஓட வேல்யூ என்ன? 5,35,000 plus 0.10. x ல ஈக்குவேஷன் இருக்கா, y ஓட வேல்யூ இருக்கா? இப்போ என்ன பண்ணு, y ல என்ன பண்ணு, இத ரீப்ளேஸ் பண்ணு. ரீப்ளேஸ் பண்ணனா என்ன ஆகும்? x is equals to 4,75,000 plus 0.05 multiplied by 5,35,000 plus 0.10x. இப்போ புரிஞ்சுதா புரியலையா? எஸ், I am substituting in y in equation 1 y part. ஓகே? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணானா இப்போ என்டையர் ஈக்குவேஷன்லயும் எத்தனை வேரியபிள் இருக்கு? என்டையர் ஈக்குவேஷன்ல எத்தனை வேரியபிள் இருக்கு? x என்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு வேரியபிள் இருந்தா கண்டுபிடிச்சிட முடிஞ்சிருமா? முடியும். அப்ப என்ன பண்ணு, x is equals to 4,75,000 plus, ஸோ இப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணானா உனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். புரியுதாப்பா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே? அப்போ x minus 0.05x it will be 0.0995x. அப்போ அது அந்த சைடே இருக்கும். 4,75,000 plus 26,750 எவ்வளவு வரும்? 5,01,750. so x will be 5,04,271. if x is known, find the y using substitution in equation 2. y is equals to 5,35,000 plus 0.10x. x ஓட வேல்யூ எவ்வளோ? 5,42,271. substitute பண்ணு, you will be getting value of y. எப்ப புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா புரியலையாப்பா? எப்ப everybody got understood or not? Yes sir. அத்தோட விட்டுறக்கூடாது. இப்ப என்ன பண்ணும், கொண்டு வந்து முடிக்கணும் இல்லையாப்பா? ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்ப்பா. ஃபினிஷிங் டச் கொடுக்காம வந்தானா தப்பாயிடும். ஓகேயா? அவுட் ஆஃப் 10 மார்க் இஃப் யூ லீவ் அப் டு ஹியர் ஐ வில் பி கிராண்டிங் ஒன்லி 5 மார்க். 5 மார்க் இந்த டேபிளுக்கு. இந்த டேபிள் கொடுக்கல அப்படின்னா இந்த டேபிளுக்கு உண்டான மார்க் வந்து 5 மார்க். ஏன்னா 10 மார்க்ல 5 மார்க், 50 to 60% தான் ஸ்டெப் மார்க். ஒழுங்கா ஆன்சர் வரலன்னா 4 மார்க்ஸ் போயிடும், 40% மார்க் போயிடும். ஓகே? ஹியர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல எவ்வளோப்பா வந்திருக்கும்? 2,70,000, 3,70,000, 6,00,000, 4,75,000, 5,35,000. இப்போ x உடைய வேல்யூ எவ்வளவு ஐடென்டிஃபை பண்ண மேல? I have identified it as 5,04,271 or 272. What is the ratio given in the question? 45%, 15%, 30%, 0% and 10%. ஓகே? இதே பர்சன்டேஜ்ல எல்லாருக்குமே என்ன பண்ணி கொடு?
எல்லாருக்குமே என்ன பண்ணு, பிரிச்சு போடு. ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த டே 5,04,271க்கும் 4,75,000க்கும் ஷார்ட் ஃபால் வரும். அது யார் ஓவர் கம் பண்ணிடுவாங்க? ஒய்யோட பிரிச்சு கொடுக்குறப்ப ஒய்யோடது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? எவ்ரிபடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ரிப்ளை மீ. Yes, sir. எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஒய் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஒய் டிபார்ட்மெண்ட் உடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோப்பா வந்திருக்கு? 5,82,427. 5,82,427. ஸோ இந்த எந்த ரேஷியோஸ்ல நீங்க பிரிச்சு கொடுக்கணும்? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க என்ன ரேஷியோன்ட்டு. 60:35:0:5:0. இந்த ரேஷியோ என்ன பண்ணணும்? இதே ரேஷியோலயே இந்த அமௌண்ட்டை 65%, 35%, 5% சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இங்க பாரு 5,35,000 வயல் இருந்து டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் எக்ஸோடைய ஷேர் எவ்வளோ? 5,04,227, 50,427. ரெண்டுமே ஆட் பண்ண எவ்வளவு வருது? 5,85,427. என்னவாயிடும்? 0 ஆயிடும். பிராக்கெட்ல போட்டோம்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் அட் த எண்ட் ஆஃப் த டே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் என்னவாயிடும்? 0 ஆயிடும். நம்ம புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ். You solve by yourself. You solve by yourself reapportionment. Simultaneous equation method la eduthu podu. Same type of question is your illustration number. Empa illustration 2, 3 neeya pattirpa. Illustration 2, 3 is of same type. Okay, illustration 2 is simultaneous equation method, 3 is trial and error method. 1 is direct method. 1, 2, 3 you have to do. I won't be doing very easy sum. இப்போ உன்னுடைய காஸ்ட் ஷீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் சம்ஸ் சொல்லிட்டு பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4 இல்லையாப்பா? பிராக்டிஸ் 4 இல்லையா? பிராக்டிஸ் 4ல இன்க்ளூட் பண்ணாம இருக்காங்க. அந்த கொஸ்டின் ரீடிராஃப்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து தயவு செய்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ஒரு லைன் ஐட்டமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே. Your institute has committed a mistake. Previously it was a theory. Now they have changed. They have given theory at 2 point. One is cost sheetலயும் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு overhead chapterலயும் கொடுத்திருக்காங்க லாஸ்ட்ல. ஓகே. Better you treat it as a part of your cost of sales. Maybe the sum has not been updated, concepts has been changed. Okay, சொல்லிட்டேன், அதை ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்பா ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2 நான் பண்ணணும்ப்பா. ஓகே, ப்ராக்டிஸ் இல்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 1 நான் பண்றேன், ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2 நீ பண்ணு. ஓகே, இட் இஸ் ஈஸி. இப்போ எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான். யூ டூ ஹோம்ஒர்க், ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2. இட் won't take even 15 to 20 minutes. ஓகே, தேர்ட் சம் நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் விட்டுரு. சரியா? பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2வும் 3யும் பண்ணிட்டு வா. இல்லஸ்ட்ரேஷன் 1, பிராக்டிஸ் கொஸ்டின் 2, 3. டைரக்ட் மெத்தட் கவர் ஆயிடும், ரெசிப்ரோக்கல் சர்வீசஸ் மெத்தட் கவர் ஆயிடும், நான் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட் கவர் ஆயிடும். ஓகே.
ஈக்குவேஷன் சால்வ் பண்றப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சரியா? Finish, sir. டன் இது போட்டிங்களா? இப்போ இது செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி சார்ட் போடுங்க. கொஸ்டின்ல என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ எக்ஸ் அண்ட் ஒய்யை கால்குலேட் பண்ணி அதை அப்படியே பிரிச்சு போடணும். பிரிச்சு போட்டுட்டு நல்லிஃபை பண்ணணும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, போட்டாச்சாப்பா?
டெசிமல். அவன் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிடு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு போட்டிருக்கு. சைமல்டேனியஸ்லி எக்ஸாக்டா வரும். இப்போ போட்டிங்களாப்பா? ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கு வாங்கப்பா. பேர்லயே என்னப்பா இருக்கு? பேர்லயே என்னப்பா இருக்கு? ரிப்பீட்டட். கரெக்டா? ஜீரோ ஆகுற வரைக்கும் பிரிச்சு கொடுத்தே சாகணும். கரெக்டா? ஆமாவா? பாரு, பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எவ்வளோப்பா என்னென்னப்பா கொண்டு வந்திருக்கீங்க? 2,70,000, 3,70,000, 6,00,000, 4,75,000, 5,35,000. Now I will be starting first cycle. First cycle யாரோடதுப்பா? டிபார்ட்மெண்ட் எக்ஸோடது என்ன பண்றேன்? பிரிச்சு கொடுக்குறேன். என்ன ரேஷியோ? 45, 15, 30, 0, 10. எவ்வளவு இருக்கு கையில? You have to forget about x and y what you have find it out in simultaneous. That is simultaneous equation method. இப்போ எந்த மெத்தட் வர்றீங்க? ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல எக்ஸ் உடைய டோட்டல் என்ன இருக்கு? 4,75,000. அத முதல்ல பிரிச்சு கொடுக்க பாருங்க. யாருக்கு? எல்லாருக்குமே. ஏபிசி எக்ஸுக்கு எக்ஸே கொடுக்க முடியாது, ஒய்க்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ரேஷியோல, கொஸ்டின்ல என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம்னா அந்த ரேஷியோல பிரிச்சு போட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இந்த 4,75,000 என்ன ஆயிடும்? நல்லிஃபை ஆயிடும். சரி, அடுத்தது ஒய்க்கு பிரிக்க போலாம். ஒய்க்கு எவ்வளவு வரும் சார்? 5,35,000 மட்டும் எடுக்கக்கூடாது. பட் ஆல்சோ ஐ நீட் டு டேக் எக்ஸுக்கு உண்டான ஷேர்ஸை பிரிச்சிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ? 47,500. இது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 5,82,500. எப்ப நான் சொல்றது புரியுதா? ஏன்பா ஒய்யோடதுல பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வந்தது வந்து 5,35,000. இது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ல எக்ஸ் உடைய ஷேர். கரெக்டா? ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு வருது? 5,82,500. இந்த 5,82,500 என்ன பண்ணணும்? You have to split it off into 60, 35, 0, 5:0. கொஸ்டின்ல ரேஷியோ கொடுத்துருக்கான். அந்த பர்சன்டேஜ்ல என்ன பண்ணி போடணும்? பிரிச்சு போடணும். ஓகேவா? பிரிச்சு போடுறப்ப மறுபடியும் யாருக்கு வந்து உட்காந்துக்கும்? எக்ஸுக்கு. எக்ஸ் இங்க பார் காலியா இருந்தது. இப்போ எவ்வளவு வந்துச்சு? 29,125 வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த 29,125 சேம் அதே ரேஷியோல, பழைய என்ன ரேஷியோல நீங்க போட்டிருந்தீங்களோ அதே ரேஷியோல என்ன பண்ணணும்? திருப்பி பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு கொடுத்தானா எக்ஸ் ஒய் நல்லிஃபை ஆயிருந்தது. இப்போ ஒய்க்கு என்ன வந்துடும்? 2913 வந்துடும். எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? இதே மாதிரியே 0 ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பிரிச்சு கொடுத்துட்டே வரணும். யாருக்கு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். பண்ணு. ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று பண்ணு பிரிச்சு கொடுத்துட்டே. நான் இப்படி போட்டிருக்கிறேன் பாரு. ஒவ்வொரு சைக்கிள், ஒரு சைக்கிளுக்கு எக்ஸ் ஒய், இன்னொரு சைக்கிளுக்கு எக்ஸ் ஒய், ஒவ்வொரு சைக்கிளா எடுத்து பண்ணு.
கடைசியில் பாருப்பா இந்த அமௌண்ட் வர்றப்ப நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப மார்ஜினல் அமௌண்ட் வர்றப்ப நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் 3 சைக்கிள் கேட்பாங்கப்பா கேட்டா. Done. எழுதியாச்சாப்பா?
டன். பாருப்பா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எப்ப முடிச்சிட்டீங்களாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பாருப்பா. ஏன்பா யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம்ப்பா இப்போ? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். சரியா? இது ஒர்க்கிங் நோட். புரிஞ்சுக்கோ, இது என்னது? ஒர்க்கிங் நோட். ஓகே. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் டிபார்ட்மெண்ட்டோடைய பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல எவ்வளோப்பா இருக்கு? 4,75,000, 5,35,000. ஓகே. டிபார்ட்மெண்ட் எக்ஸோடது ஒய்க்கு எவ்வளோப்பா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட். டிபார்ட்மெண்ட் எக்ஸோ ஒய்க்கு எவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது? 10%. ஆமாவாப்பா? டிபார்ட்மெண்ட் எக்ஸ் இஸ் ரெண்டரிங் இட் சர்வீசஸ் டு ஒய் 10%. கரெக்டா? அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸோடதுல 4,75,000 இருக்கா? இருக்கா? அதுல 10% யாருக்கு போயிடும்? யாருக்கு போயிடும்? ஒய்க்கு போயிடும். அப்போ டோட்டல் எவ்வளோ? 5,35,000 பிளஸ் 47,500. ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு வருது? 5,82,500. இதுல 5% யாருக்கு போகும்? எக்ஸுக்கு போகும். எவ்வளவு வருது? 29,125. இப்ப அடுத்தது என்ன பண்ணும்? எக்ஸுக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைச்சது இப்ப என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் 29,125 வந்துருச்சு. இப்போ இந்த 29,125ல ஒய்க்கு எவ்வளவு ஷேர் போகும்? 10%. 2913. ஒய்க்கு முடிஞ்சதுன்னு நினைச்சது இப்ப மறுபடியும் ஒய்க்கு எவ்வளவு வந்துருச்சு? 2913. இப்ப இந்த 2913 என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒய்க்கு பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவு வருது? 146. ஓகே. சரி, இப்போ முடிஞ்சதுன்னு நினைச்சா எக்ஸுக்கு எவ்வளவு ஆச்சு? இப்போ 146 வந்துச்சு. என்ன பண்றீங்க? இப்போ மறுபடியும் அதை கொண்டு போய் மறுபடியும் ஒய்க்கு பிரிச்சு கொடுப்பீங்க. எவ்வளவு வருது? 14. என்ன பண்றீங்கன்னா ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாருக்குமே பிரிச்சு கொடுப்பீங்க. ட்ரையல் அண்ட் எரர் ஒர்க்கிங் நோட்ல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டும் நடக்கும். இப்ப நான் சொல்றது புரியுதா? இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணு. பாரு, 29,125 இருக்கா? 29,125 இருக்கா? 29,125 இருக்கா? இருக்கா? இங்க எவ்வளவு இருக்கு? 146 இருக்கா? எஸ். இங்க எவ்வளவு இருக்கு சார்? 47,500. நெக்ஸ்ட் எவ்வளோ? 2913. எவ்வளவு இருக்கு? 14.60. சேம் திங் இட் வில் பி ஹியர். ஓகே. ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டு ஒரே ஸ்டெப்லயே முடிச்சிருவீங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஒய்யோட மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டு you will be calculating what is the total of x. பாரு, total of x will be 5,04,272. இங்க எவ்வளவு வருது? ஒய்யோடது 5,85,428. இதோடைய டோட்டல் தான் எங்க வந்துச்சு? நமக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ல வந்துச்சு. புரியுதா? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல சால்வ் பண்ண போனோம்னா எனக்கு என்ன வரும்? எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் இதே மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சார்ட் போடணும். போட்டோமா? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தடுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இங்கேயும் என்ன பண்ணணும்? ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சார்ட் போட்டுட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை யாருக்கு பிரிச்சு கொடுத்து க்ளோஸ் பண்ணணும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் என்ன பண்ணணும்? நல்லிஃபை பண்ணணும். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? இங்க எக்ஸ் அண்ட் ஒய்யோட மட்டும் தான் பிரிச்சு போட போறோம். பிரிச்சு போட்டுட்டு வரக்கூடிய டோட்டல் எடுத்துப்போம். இந்த டோட்டல் என்ன பண்றோம்? மறுபடியும் ஓவர் ஹெட் அனாலிசிஸ் சார்ட்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிரிச்சு போட்டுட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூஸ் என்ன பண்ணிடுவோம்? 0 பண்ணிட்டு எல்லாத்தையும் யாருக்கு அனுப்பிடுவோம்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிடுவோம். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? எவ்ரிபடி காட் இட்? எவ்ரிபடி காட் Yes, இட்? sir. ஏன்பா சுஜன் புரிஞ்சுதா புரியலையாப்பா? எஸ் சார், புரிஞ்சுது. ரகு? எஸ் சார். சார் கேக்குதா? கேக்குது. எஸ் சார். Okay, make a note of it. Make a note of it and complete it. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் இன்னொரு வாட்டி டேபிள் போடணும். யார் மாதிரி டேபிள் போடணும்?
சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட்ல என்ன டேபிள் போட்டிருக்கோ அதே டேபிள் போடு, இல்லைன்னா மறந்துட்டு விட்டுருவேன். சரி, இது முடிச்சுட்டு டக்குன்னு போட்டுக்கோ, எல்லா ஃபார்மேட்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். காப்பி பண்ணிட்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட்ல போட்டதே போட்டு முடிப்பா. ஓகே, இல்லைன்னா நீ விட்டுருவேன். எக்ஸாமினேஷன் ரிவைஸ் பண்ண போறப்போ இதுதான் சொல்லிட்டு விட்டுருவேன். ஸ்பிளிட் பண்ணி போடணும். என்ன ரேஷியோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கானோ அந்த ரேஷியோ ஸ்பிளிட் பண்ணி போட்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை நல்லிஃபை பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. இது முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு 4 hours இருந்துச்சுன்னா ஓவர் ஹெட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே அப்பா? illustration number, question number, illustration number 1, practice question number 213. It is your homework. Okay, direct method, non-reciprocal service method, reciprocal service method. ஓகேவா? இது 3 மட்டும் பண்ணிட்டு வா, மற்றது எது பெண்டிங் இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஓவர் ஹெட்ஸ்ல illustration number 1, practice question number 2, practice question number 3. இது 3மே ஹோம்ஒர்க் பா. இது 3மே முடிச்சிட்டேன்னா எல்லா மெத்தட்ஸும் கவர் ஆயிடும். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ல போட்டு அதே சார்ட்டை இங்க மறுபடியும் போடு. தட்ஸ் ஆல் ஃபார் த